இங்க ஹீரோ ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்க்கு வந்து கறி ஆர்டர் பண்றாரு. அந்த கறி வந்து ஃபோர்க் இருக்குல்ல, அதை வச்சு டச் பண்ணி பாக்குறாரு. அப்புறமா அவர் கையை வச்சு டச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அந்த கறி வந்து ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கறதே அவருக்கு புரியுது. உடனே வெயிட்டர் பார்த்து தலையாட்டுறாரு. அப்ப ஹீரோ வந்து அந்த வெயிட்டர் கிட்ட இந்த கறி சூடாவே இல்ல, என்னமோ நாய்க்கு வைக்கிற மாதிரி என்ன ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட வெயிட்டர் உடனே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு ஃப்ரெஷ்ஷான கறி நான் கொண்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது கிச்சனுக்கு எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்த ஹெட்ஷப் இந்த ஆள் ப்ராப்ளம் பண்ணாதான் வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட நீங்க மறுபடியும் சூப்பரா ஒரு கறி செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெயிட்டர் வந்து ரெண்டாவது டைம் அந்த கறியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா இந்த டைமும் அந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரை பார்த்து தலையாட்டுறாரு. வெயிட்டருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோ வந்து இந்த கறி வந்து ஓவரா குக் ஆயிருக்கு, இதை எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதோட நிறுத்தாம உங்க ஹெட்ஷப்புக்கு சமைக்கலாம் தெரியாதா, கறியை போய் கபாப் மாதிரி சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வேற கிண்டல் வேற பண்றாரு. இதை கேட்ட வெயிட்டர் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அந்த கறி வந்து கிச்சனுக்கு எடுத்துட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம வெயிட்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து எச்செல்லாம் முழுங்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸா உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் ஒரு விஷயமே தெரியுது, ஹீரோ கிட்ட ஆக்சுவலா இதை சாப்பிடறதுக்குலாம் காசே இல்ல. காசு இல்லாம இவர் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருதுல. உண்மையாலுமே ஹீரோ வந்து இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கே வந்திருக்காரு. இதுக்கு இடையில கொண்டு போன கறியெல்லாம் திருப்பி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஷப் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஸ்டாஃப் தான் சரியா வேலை செய்யல போல, நாமளே இதை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் ஹெட்ஷப் வந்து கவனமா ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பக்குவமா சமைக்கிறாரு. இந்த தடவை ஹீரோ கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஷப் நம்புறாரு. ஹீரோ இந்த டைம் வந்து கத்தி ஃபோர்க் வச்சு அந்த கறியை கட் பண்ணிட்டு மறுபடியும் வெயிட்டரை பார்த்து சொல்றாரு, இந்த டைம் கறி ஒண்ணு ஜூசியாவே இல்லையே, ரொம்ப ட்ரையா இருக்கு, இதை சாப்பிட்டா என் தொண்டையில மாட்டிக்கும், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாரு. இதை பார்த்த வெயிட்டரும் இதுக்கு மேல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஷப் கிட்டயும் மேனேஜர் கிட்டயும் போய் சொல்லிடுறாரு. ஹெட்ஷப் ஹீரோ வந்து நம்மள அசிங்கப்படுத்ததான் இங்க வந்திருக்கான்னு சொல்லி செம்மையா கோவம் வருது. உடனே ஹீரோ கிட்ட போய் நீ இந்த டிஷ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ ரொம்ப கான்பிடென்ட்டா நான் சாப்பிட்டது மட்டும் இல்ல, இந்த டிஷ் எப்படி பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியும், நான் வேணா ஹெட்ஷப் சொல்லி தரட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலா கேக்குறாரு. இதை கேட்ட மேனேஜரும் கஸ்டமர் எப்பயுமே கரெக்டா தான் சொல்லுவாங்க, சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டும் போறாரு. கிச்சனுக்குள்ள போன உடனே ஹீரோ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல சுத்தி பார்க்க வந்திருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் டைரக்டா பெர்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டிஷ் வந்து ஒரு செஃபோட மெமரியை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணும். ஒரு ஸ்டெப் தப்பானா போற இந்த டிஷ் டோட்டலா ஸ்பாயில் ஆயிரும். ஒரு பக்கம் வந்து ஹீரோ அவருக்கு சமைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல மனசுக்குள்ளே கவுண்ட் டவுனும் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து ஆக்சுவலா சமையல வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா சமைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா டிஷ் வந்து ரெடி ஆயிருது. உடனே ஹெட்ஷப் வந்து அதை எடுத்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா சூப்பரா இருக்கு. அதே சமயத்துல கோவரதையே என் பொழப்பை கெடுக்கிறதுக்காக நீங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கோவமா ஹீரோ கூட போய் சண்டை போடுறாரு. ஏன்னா அந்த ஹெட்ஷெஃபோட டிஷ்ஷை விட ஹீரோ செஞ்சது அவ்வளவு யூனிக்காவும் சூப்பராவும் இருக்கு. அப்படியே ஹீரோ வந்து அவரோட டேலண்ட் யூஸ் பண்ணி ஹெட்ஷெஃப் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு ஹெட்ஷெஃப் பொசிஷன்ல அவரு வேலைக்கு சேர்ந்துடுறாரு.